இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். ஃபியூச்சர் லைஃப் சேனலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸ் மாத்திரம்தான் இதில் அப்டேட் பண்ணுறேன். இதை தவிர படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் சென்னையில் இருக்கிற கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 விதமான போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், இதோட எண்டு டேட் 30th April 2026, 30/4/2026 முன்னாடி உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகிடணும். ஏன் இதை சொல்கிறேன் ஃபஸ்ட்லேயே அப்படின்னா, இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை இதே வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு கவரில் போட்டு நீங்கள் போஸ்டல் வழியாக மாத்திரம்தான் அனுப்பணும், கொரியர் அனுப்பக்கூடாது. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை போஸ்ட்டோ அனுப்பிச்சு அந்த கவர் 30 April 2026 முன்னாடி அவங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது என்னென்ன வேக்கன்சி அப்படின்னும் போது 3 வகையான வேக்கன்சி சொல்லியிருந்தேன். 3மே குரூப் சியில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட்ஸ்மேன், இதில் 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது கஸ்டம்ஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர்றதுனால 7th பே கமிஷன் கீழே இந்த சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2 வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டுக்கு ஒன்றும் ஓபிசிக்கு ஒன்றும் ஒதுக்கியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 25 years, 18லேருந்து 25 years. பட் இது 3மே கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால as per கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ எல்லாமே அப்ளிகபிள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 5 years ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஐடிஐ மெக்கானிக், டீசல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல், இந்த மாதிரியான ஐடிஐ நீங்கள் படிச்சுருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மாப் பண்ணியிருக்கணும். ஒரு 2 years உங்களுக்கு இன்ஜினியரிங்லேயோ, ஆட்டோமொபைல்லையோ, ஷிப் ரிப்பேர்லேயோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இடத்துலலாம் வேலை செஞ்சால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 years கண்டிப்பாக வேணும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்கு அடுத்தது சீமேன் அப்படிங்கிற அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் குரூப் சியில் தான். சேலரி 18,000லேருந்து 56,900 வரைக்கும் இருக்கும். 6 வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டுக்குனாலும் ஓபிசிக்கு ஒன்றும், இடபிள்யூஎஸ்க்கு ஒன்றும் ஒதுக்கியிருக்காங்க. 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 10th படிச்சிருந்தா போதும். ஆனால் ஒரு 3 years நீங்கள் ஏதாவது ஒரு சி சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க், அதாவது ஷிப்பில் ஏதாவது ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சீமேன்ஷிப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிரீசர் அப்படின்ற அந்த ஜாப், இதோடைய சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். 2 வேக்கன்சி, அன்ரிசர்வ்டுக்கு ஒன்று, இடபிள்யூஎஸ்க்கு ஒன்று. 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஒரு 3 years இதே மாதிரி உங்களுக்கு சி சம்மந்தப்பட்ட, அதாவது ஷிப் சம்மந்தப்பட்ட வேலையில் நீங்கள் ஒர்க் பண்ணி அதோடைய மெஷின் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்க கேட்டிருக்க இந்த குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ மற்ற ஜென்ரல் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னா நீங்கள் இவங்களோட அந்த ஒர்க் ஷாப்பு, ஸ்டோர் யார்டு, கிராஃப்ட்டு, டிபார்ட்மெண்டல் வெசல்ஸ், இதில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், முக்கியமாக கஸ்டம்ஸில் போட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸு, இந்த வேலை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது சீமேன் பார்த்தீங்கன்னா இதில் திண்டல் அப்படின்றாங்க. எனக்கு திண்டல் அப்படின்னா அந்த சி சம்மந்தப்பட்ட, அதாவது ஷிப்பு, நேவி, கஸ்டம்ஸில் அந்த திண்டல்னால் எனக்கு ஆக்சுவலாக என்னன்னு தெரில. போட் ஆங்கர்ஸ், ஆங்கர் ஹேண்ட்லிங், ஃபிட்மெண்ட்டு, ரோப்ஸ், இது புரியுது. ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். டெய்லி மெயின்டெனன்ஸு, அதே மாதிரி டெக்ஸ் க்ளீன் பண்ணுறது, லிவிங் ஸ்பேஸை க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு.
இதை தவிர வந்து உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து சீமேன் போஸ்ட்டுக்கான ஒர்க் இது. இதை தவிர வந்து கிரீசர் அப்படின்னும் போது நீங்கள் என்ஜின் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் வந்து அதுடைய மெயின்டெனன்ஸு, க்ளீனிங்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் டிரைவரு, மெக்கானிக்கு இவங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கிரீசர் அந்த போஸ்ட்டு கீழே இருக்கிற ஒர்க்கு. இதுதான் அவங்க டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் வரும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் க்ளீனாக இருக்கணும். உங்களோட எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அந்த பர்டிகுலர் கம்பெனியில், எப்போ ரிலீவ் ஆனீங்க, என்ன மாதிரியான ஒர்க் பார்த்துருக்கீங்க, என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன், சிம்பிளான ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட், பிஇடி அப்படிங்கிற ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டும், அதாவது ஸ்விம்மிங், இதெல்லாமே மெடிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே உண்டு. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ரீசெண்டாக எடுத்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக விசிபிள் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துருக்கணும். ட்ராவலிங் அலவன்ஸ் எதுவுமே தரமாட்டாங்க. நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கோ இல்லை பிஇடி போகிறதுக்கோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கோ எதுக்குமே அவங்க வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே தரமாட்டாங்க. ஸோ இதில் ஐடிஐ 10th 12th படித்தவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது வந்து கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில், ஸ்டேட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பட் த்ரூ ப்ராப்பர் சேனல், கரெக்டான என்ஓசி வாங்கி நீங்கள் அவங்களோட அக்செப்டன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக வந்துட்டு ஒரு ஜாபுக்கு இல்லை, 2 ஜாப் 3 ஜாப், மூணு விதமான ஜாப் இருக்குது. நீங்கள் 3 ஜாப்புக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் அப்படின்றது 30th April 2026. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதாவது உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிடணும். அவங்களோட வெப்சைட் அப்படின்றது நான் தனியாகவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வெப்சைட்லேயும் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். அதுலேயே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனும் இருக்குது. அதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அனுப்புறதுக்கு அவங்க வந்து சில முக்கியமான கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த என்வலப், நீங்கள் அனுப்புகிற அந்த என்வலப் அப்படின்றது 28 சென்டிமீட்டர்ஸ் நீளமும் 13 சென்டிமீட்டர்ஸ் அகலமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு என்வலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் மெரைன் விங் போஸ்ட் கஸ்டம்ஸ் ப்ரிவென்டிவ் கமிஷனரேட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து போல்ட் லெட்டரில் எழுதிடுங்க. போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ட்ரேட்மேனா, சீமேனா, கிரீசரா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மேலே எழுதிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டாக உங்களோட ஏஜ், உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி கரெக்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அதில் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. த அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஜென்ரல், 2nd floor, கிருஷ்ணா பிளாக், ராஜாஜி சாலை, சென்னை 600001 அப்படின்ற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அந்த என்வலப்பை 30/4/2026க்கு முன்னாடி ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிச்சிடுங்க. இதை வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கொரியரில் வந்து அதே மாதிரி இன்பர்சன் நீங்கள் பர்சனலாக போயோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து கொடுக்கக்கூடாது, கொரியர்லேயும் அனுப்பக்கூடாது. நீங்கள் போஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா போதும், இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன். என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வைக்கணும்னா, நீங்கள் 10th 12th படித்ததுக்கான மார்க் ஷீட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுதான். அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃப்க்கு 10th 12th கொடுத்தாலே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட வேறு டிசி அந்த மாதிரி இருக்கா, அது கொடுக்கலாம். அடுத்தது ஆதார் கார்டு, பர்மனெண்ட், இப்போ இருக்கிற அட்ரஸ் இல்லாமல் கம்யூனிகேஷன் அட்ரஸ்லாம் பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. இடபிள்யூஎஸ் அப்படின்னும் போது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கும்போது 2026-27 அந்த இயருக்கு
வேலிடான அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இடபிள்யூஎஸ் அப்படின்னும் போது அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் சம்மந்தப்பட்ட அந்த ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா இல்லை சிவிலியன் எம்ப்ளாயி அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி மெர்ச்சன்டைல் மெரைன்டைம் போர்ட் சர்டிஃபிகேட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டிருக்காங்க ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் சப்மிட் பண்ணிடுங்க. இதை தவிர இந்த ஜாப்க்கு ரிலேட்டடாக வேறு என்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதை கண்டிப்பாக கொடுத்துருவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து மேலே படிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்க அட்டாச்மெண்ட்ஸு. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் கடைசி 2 பேஜ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான். ஸோ நீங்கள் இதை போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ரோல் நம்பர் வந்து ஆஃபீஸ் யூஸ், அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில். நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னும் போது அந்த இடத்துல ட்ரேட்மேன்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை சீமேனா இல்லை க்ரீசரா அப்படின்றத போட்டுருங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னும் போது பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட இனிஷியலோட நீங்கள் எப்படி உங்களோட ஆதார் கார்ட்லேயோ இல்லை வந்து பாஸ்போர்ட்லேயோ எப்படி உங்கள் நேம் இருக்கோ அந்த மாதிரி இதில் போடுங்க. இல்லை 10th 12th இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி ஐடிஐயில் என்ன சர்டிஃபிகேட்ஸில் எப்படி உங்கள் நேம் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னும் போது கேபிட்டல் லெட்டர். ஃபாதர் நேம் வந்து எல்லாமே உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபில்அப் பண்ணுங்கள். இல்லை ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஹிந்தியில் ஃபில்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பா பேர் பிளாக் லெட்டர்ஸ் தான், கேபிட்டல் லெட்டர்ஸு. அம்மா பேர். அட்ரஸ் வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், இப்போ உங்களை எந்த அட்ரஸில் கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி கண்டிப்பாக கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்க்கு ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்தது பெர்மனண்ட் அட்ரஸ்ன்ற ஒன்று தனியாக உங்களுக்கு இருந்தால் அதுக்கான அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த பெர்மனண்ட் அட்ரஸுக்குள்ள எல்லாமே பிளாக் லெட்டர்ஸ் தான், எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. அதை ஃபில்அப் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் ஃபில்அப் பண்ணுங்கள். கீழே இமெயில் ஐடி இருக்குது. இமெயில் ஐடி உங்களுக்கு இருந்தால் ஃபில்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் அப்படின்னும் போது டேட்டு, மந்த்து, இயர். ஸோ அந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 14 அப்படின்னா 1 ஒரு பாக்ஸ்லேயும் 4 ஒரு பாக்ஸ்லேயும். அது மாதிரி மந்த் அப்படின்னும் போது 3 அப்படின்னா 0 போட்டு அப்புறம் 3 போடுங்க. ஏன்னா 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 0 3 அப்படின்னு போடுங்க. இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் அந்த பர்த்தில் வந்து மந்த் வந்து 10 அப்படின்னா 1 போட்டு 0 இயர். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ், அதாவது க்ளோசிங் டேட் அப்படின்றது வந்து 30th April 2026. ஸோ அந்த டேட்டில் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்றது இங்கே ஃபில்அப் பண்ணும். ஸோ நீங்கள் பிறந்த டேட்லேருந்து 30/4/2026 உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில்அப் பண்ணும். அடுத்தது ஜெண்டர் அப்படின்னும் போது இந்த இடத்துல மேலா ஃபீமேலா அந்த மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் எப்போயாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நம்பர் வந்து இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதில் வந்து எசென்ஷியல், டிசைரபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் அப்படின்னும் போது நீங்கள் ஐடிஐ 10th 12th இதுதான் எசென்ஷியல். டிசைரபிள் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் டிகிரி படிச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக அவங்க வேறு ஏதாவது நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் கூட வச்சுருக்கலாம். அதை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். இது மாதிரி கேட்டகரி அப்படின்னு வரும்போது உங்களோட கம்யூனிட்டி என்னவா உங்கள் கம்யூனிட்டி இருந்தாலும் அதை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. SC ST OBC EWS அப்படின்னும் போது அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா அதோடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க. ஸோ 3rd பேஜ் அப்படின்னும் போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஒரு டிக்ளரேஷன் இருக்குது, அதை படித்து பார்த்துருங்க. பிளேஸ் அப்படின்னும் போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல நீங்கள் சென்னை அப்படின்னா சென்னை போட்டுருங்க. டேட் அப்படின்னா என்ன டேட்டில் இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறீங்க அப்படின்றத அந்த டேட் போட்டுருங்க. சைன் போட்டுருங்க. கீழேயே வந்து என்னென்ன காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தந்த காப்பீஸ் அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அது ரெலவெண்ட் இல்லை, இன்கேஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10th இது வந்து
ப்ரூஃப் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயின்னு இருக்குது, அந்த இடத்துல இன்டூன்னு போடுங்க, அதாவது எக்ஸ் மார்க் போடுங்க. ஏன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னும் போது போடுங்க. இன்கேஸ் நீங்கள் எம்ப்ளாயி அப்படின்னா அந்த இடத்துல டிக் பண்ணுங்கள். ஸோ எது இல்லையோ அந்த இடத்துல இன்டூ பண்ணுங்கள், நீங்கள் எதை அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல டிக் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன். ஸோ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் எல்லாம் போட்டு, செல்ஃப் அட்டஸ்டேஷனா ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் உங்கள் கையெழுத்து கீழே போடணும். கையெழுத்து போட்டு டேட் போடுங்க, போட்டு நீங்கள் அதை அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இவ்வளோ தான் வந்து உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன். ரொம்ப ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்குற இந்த வெப்சைட், இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, கவர்மெண்ட் வெப்சைட் இது. இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நேராக நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கும் இங்கே லிங்க் இருக்குது, இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்க, இதை டச் பண்ணிங்கனாவே நோட்டிஃபிகேஷனுக்கு போயிடும். அதுவும் அவங்களோட கஸ்டம்ஸோட வெப்சைட் தான். ஸோ அங்கே போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அப்ளை பண்ணுற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.